மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசியில் வந்தால் ஓஹோன்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த 2 ராசியும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தா 7.5 சனி வந்துடும், பயப்படுவாங்க. பெரும்பாலும் இந்த மகர கும்ப ராசிக்கு 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிறதால உங்களுக்கு அதுவும் இந்த காலகட்டம் நல்லது செய்யக்கூடிய. ஏன்னா மறுபடியும் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. 27 வருஷம் கழிச்சு தான் அங்கே வருவார். அப்போது உங்கள் அபிலாஷைகள், வயசுக்கு தகுந்த ஒரு எண்ணங்கள், கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா. ஒரு 20 வயசுக்கு பிள்ளைனாக்கா படிக்கணும், வேலைக்கு போகணுன்னு அது படிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வேலை கிடைக்குமான்னு இருக்கும். 30 வயசுக்கு மேலே நல்ல போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் காலதேச வர்த்தமானம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பலனை தரக்கூடியவர் இந்த கிரகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு போகும். முதல் ரவுண்டு போகுது 19 வயசுக்குள்ளே அப்படின்னாக்கா பசங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனா இதான், கல்வினா இதான், வேலைனா இதான், குடும்பம்னா இதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகும். அது பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த மகரம் அப்படின்னும்போது உத்திரம், அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி. இந்த ராசியில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. செவ்வாய் 4ஆம் இடத்து 4க்கும் 11க்கும் உடையவர். சூப்பர். அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார்னா அதனுடைய காரகத்துவமான பூமி காரகன் இல்லையா. பூமி, இடம் வாங்க, வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது ஒரு உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக ஃப்ளாட் வாங்கணுமா வாங்கிடுவீங்க, இடம் வாங்கணுமா காலி இடம் வாங்குவீங்க. அப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக அமையக்கூடிய, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை வீடு மனை பூமியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதம். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தர ராசிலேயே சுக்கிரன் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா 5க்கும் 10க்கும் உடையவர். அவர் என்ன பண்ணுவார், லட்சுமி கடாட்சம் 5, 10ன்னா அதாவது தொழில் ரீதியாக, பூர்வ புண்ணிய ஸ்தான ரீதியாக ராசியில் அமர்ந்திருக்கிறார்னா லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார். நல்ல பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். சூரியன் வேறு அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப விஷயங்களாகட்டும், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், இல்லை டொமஸ்டிக் ஆகட்டும், எல்லா விஷயங்களிலும் பிரம்மாண்டத்தை தருவார். பெரிய லெவலில், அதாவது ராஜயோகத்தை தருவார். 3ஆம் இடத்துல ராகு இருந்தார். இப்போ 4ல் குரு பகவான் இருக்கார். அப்போது மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், ஏற்கனவே செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்குறார், மேஷத்தை. ரொம்ப சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. மற்றபடி 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொட்டதெல்லாம் தொடங்கும். மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்குது. தந்தைக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே சூரியன் உங்களுக்கு சனி பகவானோடு இணைஞ்சிருக்காரா, அதுவே ஒரு மைனஸாக. 9ல் கேது இருக்குது. அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை. அவருக்கு தொழில் ரீதியாக சரியாக போகாது, அவருக்கு அவப்பெயர் ஏற்படும். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு 9ல் கேது இருக்கிறதால பாக்கிய குறைவை ஏற்படுத்தும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்களுடைய தாஸ்தாவேஜிகளை எடுத்து செல்ல வேண்டும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதம். தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்க முடியும். தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும், ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி நல்ல சிறப்பாக கொண்டு வரணும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கொண்டு வரலாம். தொழில் ரொம்ப அமக்கலமாக போகும். அது சிறு தொழிலாகட்டும், பெரிய தொழில், பெரிய ஃபேக்ட்ரி ஆகட்டும், இல்லை வெறுமனே ஒரு ஷாப் வச்சு நீங்களே நடத்துகிறீங்க, அதுவும் ரொம்ப நல்லா போகும். மற்றபடி வேலை, கவர்மெண்ட் வேலை, அரசு உத்தியோகம், அதாவது தனியார் துறை, இப்படி செக்யூரிட்டிஸ், ப்ரைவேட் செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்த பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரியுடைய ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க.